யதார்த்தத்திற்குள்ள நம்ம வர வேண்டிய ஒரு விஷயத்துல இருக்கோம். நீங்க மற்ற எல்லா சேனலுக்கும் பதில் அளிக்கக்கூடியது மாநாடு கிடையாது. மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய குறைகளாக பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளும் கள ஆய்வு செய்யறது, அந்த கள ஆய்வுகளுக்கான ஒரு நிரந்தர தீர்வுகளை உருவாக்குவது, அந்த உருவாக்கக்கூடிய பயணத்துல இவங்களை எப்படி வழி நடத்தணும்ன்றத சொல்லி கொடுக்குறது. ஆனா இந்த மாநாடு அதை தவறு. இது மாநாடாவே இல்லை. ஒரு அரசியல் சார்ந்து இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் அல்லது ஏதோ ஒரு இடத்துல இருக்கவங்க யாரையுமே கிட்டேயே அண்டை விடாம இருந்துகிட்டே இருப்பாங்க. விஜய் முதல்ல எந்த சர்க்கிள்ல இருக்காருன்றதே தெரியாத ஒரு கோணத்துலதான் நம்ம எல்லாருமே இருக்கோம். இந்த ஒரு மாநாட்டில் பேசப்பட்ட வகையை வச்சு நம்மளால ஈஸியா தெளிவா உணர முடியறது என்ன அப்படின்னா, எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு தான் இருக்காரு அப்படின்றது. குறிப்பா பாசிட்டிவை விட நெகட்டிவை கேட்கிறாரு அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியுது. தன்னை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்களை எடுத்து பாசிட்டிவா மாற்ற நினைக்கிறாங்களோ அவர்கள் சரியான பாதையை நோக்கி பயணிச்சிருவாங்க. எது விஜய் சாரோட மிகப்பெரிய பக்கபலமாக பேசப்படுகிறதோ அந்த ரசிகர்கள் பலம் தான் அவருடைய மிகப்பெரிய நெகட்டிவாகவும் பேசப்படுகிறது. அதை மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய பயணத்தை அடுத்த 6 மாசத்துல தமிழக வெற்றி கழகம் கையெடுத்து வைக்கல அப்படின்னா இது மிகப்பெரிய விளைவுகளை சந்திக்கும். 234 தொகுதியும் விஜய் நிக்க போறது கிடையாது. ஒரு வேட்பாளர் நிக்கிறாருன்னா அவர் நல்லவரா கெட்டவரா, அவர் என்ன செய்வாரு மாட்டாருன்னு எல்லாம் யோசிச்சுதான் மக்கள் முடிவெடுக்கணும். விஜய்ன்ற ஒரு முகத்தை வச்சு ஓட்டு போட மாட்டாங்க. நீங்க கட்சியின் அடையாளங்கள், கட்சியின் சின்னங்களின் அடையாளங்கள்ல தான் இன்னைக்கு வாக்கு போட ஆரம்பிச்சுங்க. அந்த வாக்கு தான் நம்மளுடைய வாழ்க்கையை மிக கேவலமான இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்திருக்கு. கொள்கை எதிரியாக பாரதிய ஜனதா கட்சியையும் அரசியல் எதிரியாக திராவிட முன்னேற்ற கழகத்தையும் சொல்லக்கூடியவர்கள் அதிமுகவை பத்தி சொல்ல முடியும். ஏன்னா அவர் சொல்லும் போது எம்ஜிஆரை பத்தி மட்டும் சொல்லிட்டு எம்ஜிஆர் கொடுத்த ஒரு விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னு போனாருன்னா, அப்ப எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதா அவர்களை திறமை இல்லாதவராக சொல்றாரா? நீங்க சினி இண்டஸ்ட்ரிக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றீங்க அப்படின்னா இத்தனைக்கும் சார் பெண்களுக்கு நான் தாய் மாமான்னு சொன்னவர் ஒரு பெண்ணை பத்தி, மிகப்பெரிய ஆளுமை கொண்ட பெண்ணை பத்தி பேச முடியல அவரால. பெண்களுக்கு எல்லாம் நான் தாய் மாமா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மக்களை கவருவதற்காக பேசப்படுகிற சினிமாவில் வரக்கூடிய வசனங்கள் மாதிரியான ஒரு சில இது இருக்குல்ல. ஏன் நான் இதெல்லாம் கூட பேசுறேன், நம்ம ஒரு செகண்ட் சொல்லிட்டு போயிடலாம், இதெல்லாம் என்னைக்குமே வேலைக்காகாது போயிடலாம் அப்படின்லாம் நமக்கும் ஒரு ஆசை இருக்கு. ஏதோ ஒரு இடத்துல நடக்கக்கூடிய ஒரு சேஞ்சு நம்ம எல்லாருடைய தலையெழுத்தும் மாத்தோம் அப்படின்னா அதற்கு ஆதரவு தெரிவிக்கிறதுல தப்பு இல்லை. இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்லலாம் கூட, ஓட்டிங் அப்படின்ற ஒரு ப்ராசஸ்ல 30-35% ஓட்டு இன்னைக்கு வரைக்கும் நடக்காமலே இருக்கு. அந்த 35% இவர் சரியா கையாளணும் அப்படின்னா இந்த மாதிரியான வசனங்கள் தாண்டி யதார்த்த அரசியலுக்குள்ள நுழைய வேண்டியது இருக்கு. விஜய் பேசும்போது பின்னாடி இருந்த எந்த ஒரு நிர்வாகிகளுமே உட்காரவே இல்லை, அவங்க அம்மா அப்பாவை தவிர. காலில் கீழே உழவு வைக்கிறதுக்கு சமமான ஒரு அரசியலை தாங்க பார்க்குறேன். விஜய் அவர்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சில அரசியல் தெளிவு கூட எல்லாருக்கிட்டையும் இல்லைன்றதான் நான் சொல்லுவேன். கலைஞர் அவர்கள் ஜெயலலிதா அவர்களுக்கு நடுவில் வர்றது எவ்வளவு பெருசா பேசுறோமோ அதை விட பெரிய கஷ்டம் என்னன்னா இருக்கிற ஒவ்வொருத்தரும் தன்னை லீடர்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய கூட்டத்துக்கு நடுவில் வர்றதுன்றது. சார் விஜய் பேசின பேச்சிலேயே குறிப்பிட வேண்டிய விஷயம் நான் என்ன பார்த்தேன்னா இவர் அரசியல் வருவார்னு சொன்னாரு, அவரே வரல, இவர் எப்படி வருவார்னு ஆரம்பத்துல எல்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. திரு ரஜினி அவர்கள் பாத்தீங்கன்னா அது 2-3 வாட்டி போயிட்டு வந்த எல்லா கான்ட்ரவர்சியும் தெரியும். அவர் உண்மையிலேயே வந்திருந்தாருன்னா நீங்களாம் இந்த இடத்துல நின்று பேசியிருக்க முடியாது. அது இந்த உலகத்துக்கே தெரியும். அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் நடுநிலையாளர் திரு ஹரிகிருஷ்ணன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் டிவிகேவினுடைய 2வது மாநில மாநாடு மதுரையில பிரம்மாண்டமா நடந்துச்சு. விஜய் அவர்கள் ஒரு தீ பறக்கக்கூடிய ஸ்பீச் கொடுத்திருந்தாரு, அதை நம்மளால பார்க்க முடியுது. ஆனா இதுல குறிப்பா இந்த மாநாட்டுக்கு முன்னாடியே யூடியூபர் முக்தர் ஒரு ஆங்கர் இருக்காரு, அவரை போன்னு சொல்லி அனுப்புன அந்த கரகோஷங்களா இருக்கட்டும், இங்க விஜய் பேசினது முக்காவாசி இந்த யூடியூப்ல பேசக்கூடியவங்களுக்கு பதில் அளிக்கிற வகையில தான் இவருடைய பேச்சும் இருந்தது அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சந்தோஷப்படுங்கன்ற ஒரு யூடியூபரா என்ன உங்களுக்கு வெற்றி வேணும்? வெறும் மக்கள் கிட்ட பேசுறதோ பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லை, யாருக்காக பேசுறீங்களோ அவங்க காதுல அது போய் சேர்றதுன்றது தான். அது அவரே காதால கேட்டிருக்காருன்றது உணர முடியுது அப்படின்னா ஆக்சுவலி யூடியூப்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சேனலும் கேக் வெட்டி கொண்டாடணும்.
ஏன்னா பொதுவாகவே நம்ம ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறது உண்டு. காமனாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் கிட்ட நாம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ, சமூகம் சார்ந்து என்ன விஷயங்கள் எல்லாம் முன்வைக்கிறோமோ, அல்லது அவர்கள் கிட்ட இருக்கக்கூடிய தவறுகளை எதுன்னு சொல்லி முன்வைக்கிறோமோ, அது எல்லாத்தையும் 2 வகையில பார்க்கறது உண்டு. முதல்ல அதை எடுத்துட்டு போய் சேர்க்கவே மாட்டாங்க. ஏன்னா அவர் பார்க்க மாட்டாரு, பார்க்கக்கூடியவங்க எடுத்துட்டு போய் சேர்க்க மாட்டாங்க. இது எப்பவுமே ஒரு டிஸ்கனெக்ட் இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் ஒரு அரசியல் சார்ந்து இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், அல்லது ஏதோ ஒரு இடத்துல இருக்கவங்க யாரையுமே கிட்டேயே அண்ட விடாம இருந்துகிட்டே இருப்பாங்க. விஜய் முதல்ல எந்த சர்க்கிள்ல இருக்காருன்றதே தெரியாத ஒரு கோணத்துல தான் நம்ம எல்லாருமே இருந்தோம். இந்த ஒரு மாநாட்டில் பேசப்பட்ட வகையை வச்சு நம்மளால ஈஸியா தெளிவா உணர முடியறது என்ன அப்படின்னா, எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு தான் இருக்காரு அப்படின்றது. குறிப்பா பாசிட்டிவை விட நெகட்டிவை கேட்கிறாரு அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியுது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றது எப்படின்னா, பொதுவாக எந்த ஒரு மனிதன் தன்னை சுத்தி இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்களை எடுத்து பாசிட்டிவா மாத்த நினைக்கிறாங்களோ அவர்கள் சரியான பாதையை நோக்கி பயணிச்சிருவாங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு விஷயமாகவும் தான் நான் பார்க்குறேன். ஆனா நீங்க அதே சொன்ன அந்த முக்தர் அவர்கள் வெளியே அனுப்பப்பட்டது இருக்கு இல்லையா, அது சரியான விஷயமா நான் பார்க்கல. காரணம் என்ன அப்படின்னா, இப்ப எப்படி சொல்றது, விஜய் ஒருத்தர் திட்டுறாருன்னு வச்சுக்கோங்க, அல்லது விஜய் மேல பெரிய லெவல்ல ஒரு அபிப்பிராயம் இல்லாத மனிதர், அவரோட ஓட்டு உங்களுக்கு வேணாமா? வேணும் தானே. அரசியல்னு வர்றது நீங்க உங்களுக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு எல்லாரும் சேர்ந்து வெற்றி அடைய வைக்கக்கூடிய ஒரு மேடை தான். அந்த மேடையை நோக்கி நீங்க பயணிக்கணும்னா உங்களுக்கு விரோதியா பார்ப்பவர்கள்கிட்ட கூட நீங்க நண்பராக பழக வேண்டிய ஒரு இடத்துல இருக்கீங்க. உன்னை எப்படி வேணாலும் ஒருத்தவங்க நடத்தலாம், ஆனா நீங்க கொடுக்கக்கூடிய அந்த ஒரு இது இருக்குல்ல, வேல்யூ இருக்குல்ல, அது உங்களை மாற்றும். இத்தனைக்கும் அவர் மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு கண்ணாடிலாம் போட்டு ஆள் அடையாளம் தெரியாத மாதிரி தான் உள்ள போயிருக்காரு, பண்ணியிருக்காருன்னு இருக்கோம். இதுதான் விஜய் அவர்களுடைய இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக கூட பார்க்குறோம். இது விஜயை நீங்க கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. ஏன்னா இது நடந்தது பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ரசிகர்கள் மூலியமாக நடந்தது. எது விஜய் சாரோட மிகப்பெரிய பக்கபலமாக பேசப்படுகிறதோ அந்த ரசிகர்கள் பலம் தான் அவருடைய மிகப்பெரிய நெகட்டிவாகவும் பேசப்படுது. ஏன்னா எந்த அரசியல் வேண்டான்னு ஒரு மாற்று அரசியலை நோக்கி இந்த மனிதர்கள் எதிர்பார்த்து கொண்டிட்டு இருக்காங்களோ, அதே மாற்று அரசியலுக்கு எதிராக இருக்கக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய நிகழ்கால அரசியலோட ஒரு படி மேல் இருக்கக்கூடிய அரசியல் வாழ்க்கையை அந்த ரசிகர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பேனர் கலாச்சாரங்களாக இருக்கட்டும், போஸ்டர் கலாச்சாரங்களாக இருக்கட்டும், எல்லாமே எடுத்துக்கிட்டேன். நான் கூட லாஸ்டா பேசும்போது ஒரு வீடியோல கூட பேசுவாங்க, நீங்க என்ன சார் இப்படிலாம் இருக்கணும், இப்படிதான் பண்ணணும், அப்படியே காந்திவான் மாதிரி இப்படி எல்லாம் இருக்கணும்னு சொல்லி நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் இருந்தா எப்படி தெரியும், எப்படி விளம்பரம், எப்படி பெரிய அதை கூட ஏத்துக்க முடியாத மனநிலையில் இருக்கக்கூடிய ரசிகர்களை பார்க்கும்போது தான் ரொம்ப மனசு வேதனையா இருக்கு. எதுக்கு வரும்ன்றதை மறந்துட்டு எதெல்லாம் பண்ண முடியும்னு பண்றதுக்குலாம் அது மிகப்பெரிய தவறு. அதை மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய பயணத்தை அடுத்த 6 மாசத்துல தமிழக வெற்றி கழகம் கையெடுத்து வைக்கல அப்படின்னா இது மிகப்பெரிய விளைவுகளை சந்திக்கும். ஆனா திரு விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய நம்பிக்கை என்னன்னா, அந்த ரசிகர்களை விட பொதுமக்கள்னு இருக்கக்கூடிய வெளியில இருக்கக்கூடிய வெகுஜனங்களுடைய ஒரு ஆதரவு கிடைக்கும்ன்ற நம்பிக்கை அவருக்கு இருக்குன்னு எனக்கு தோணுது. சரி, இதுல கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுகன்னு சொல்லியிருந்தாரு. எல்லாமே சரிதான். வேட்பாளர் 234 தொகுதியிலயும் வேட்பாளர் விஜய் தான். நீங்க அவங்களுக்கு ஓட்டு போட்டா மதுரையில கிழக்கு பகுதி தான் விஜய்ன்னு சொன்னாருங்க. நீங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் திருப்பி அடுத்த மேற்கு பகுதி இப்படி கடைசியில் 234க்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. அது எனக்கு கூட இப்ப கூட ஒருத்தவங்க கிட்ட நான் கேட்கும்போது சொன்னாங்க, எங்க தொகுதியில விஜய் நிக்கிறாரா அப்படின்னு. அதாவது இங்க என்னன்னா பொதுவா அதான் சொல்றியா, நீங்க சொன்ன மாதிரி இது கிட்டத்தட்ட இந்த தீ பறக்கும் வசனங்கள் அப்படின்றது சினிமாவில் பார்க்கக்கூடிய வசனங்கள் தான். யதார்த்தத்திற்குள்ள நம்ம வர வேண்டிய ஒரு விஷயத்துல இருக்கோம். நீங்க மத்த எல்லா சேனலுக்கும் பதில் அளிக்கக்கூடியது மாநாடு கிடையாது. நம்ம அப்ப பேசுனதுலயே சேனல்களுக்கும் செய்யறதுக்கும் பார்க்கறதுக்கும் பதில் அளிக்கக்கூடிய இடம் மாநாடு கிடையாது. மாநாடுன்றது மக்கள் கிட்ட நம்ம போய் சேர்றது, உனக்காக நான் இருக்குன்றது சேர்றது, மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய குறைகளாக பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளும் கள ஆய்வு செய்யறது, அந்த கள ஆய்வுகளுக்கான ஒரு நிரந்தர தீர்வுகளை உருவாக்குவது, அந்த உருவாக்கக்கூடிய பயணத்துல இவங்களை எப்படி வழி நடத்தணும்ன்றத சொல்லிக் கொடுக்கறது. இந்த மாதிரி அதுல ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஆனா இந்த மாநாடு அதை தவறு. இது மாநாடாவே இல்லை. இது எப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி விஜய் சார் படம் ரிலீஸ் பண்றதுக்கு பதில் மாநாடு ரிலீஸ் பண்ற மாதிரி தான்
அந்த கூட்டத்திலயும் நான் ஏன்னா இருக்கேன்றத ஆடியோ காட்டுற லான்ச் ஒரு பண்ற மாதிரி சாங்கும் விட்டுட்டு இருக்காங்க. நீங்க நீங்க அங்க எத்தனை பேருமா 1.5 லட்சம் பேருக்கு சீட் போட்டிருக்கதா சொல்றாங்க இல்லையா? 1.5 லட்சம் பேருக்கு சீட் போட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. 10 லட்சம் பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்ததா சொல்றாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபுல்லா தான் இருந்தது. எதுவும் நீங்க மற்ற கட்சிகள்ல பார்க்கக்கூடிய இன்னைக்கு நல்லா பெருசா பிரபலமா இருக்கக்கூடிய கட்சிகளை பார்க்காத அளவுக்கு எல்லாம் இருக்கு. ஆனா கடைசியா 1.5 லட்சம் பேர்ல ஒருத்தர் உட்காரவனுக்கு விஜய் சாரோட மூஞ்சி தெரியுமா என்ன? தெரியாது. சோ இதெல்லாம் வந்து ஆனா அவங்கள நம்பி அந்த ஸ்கிரீன் கூட போட முடியாதே சார். இல்ல அதுதானே தவறுன்ற. நீங்க எப்படி இவர்களை நம்பி பண்ண முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அப்பதானே நீங்க தோத்து போறீங்கன்னு அர்த்தம். இவர்களே அந்த கட்டுக்கோப்புகளை உருவாக்க முடியாத ஒரு நிலைமையை நீங்க உருவாக்க நினைச்சீங்கன்னா அங்கதான் நீங்க தோத்து போறீங்கன்னு அர்த்தம். சரி, இப்ப ஒரு வேட்பாளருக்குன்னு ஒரு தகுதி இருக்கு இல்லையா? 234 தொகுதியும் விஜய் நிக்க போறது கிடையாது. ஒரு வேட்பாளர் நிக்கிறாருன்னா அவர் நல்லவரா கெட்டவரா, அவர் என்ன செய்வாரு மாட்டாருன்னு எல்லாம் யோசிச்சுதான் மக்கள் முடிவெடுக்கணும். விஜய்ன்ற ஒரு முகத்தை வச்சு ஓட்டு போட மாட்டாங்க. நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் ஜெனரேஷன் இல்ல, கடைசி 50 வருஷமாவே நம்ம இதை பாக்குறது இல்லை. நீங்க சொன்ன பாயிண்டை எடுத்துக்கிறதே கிடையாது. யார் ஒருத்தர் உண்மையான வேட்பாளர்களை பார்த்து தன்னுடைய வாக்குகளை பதிவு செய்யறாங்கன்றதே நடக்கிறது இல்லாம போச்சு. கட்சியின் அடையாளங்கள், கட்சியின் சின்னங்களின் அடையாளங்கள்ல தான் இன்னைக்கு வாக்கு போட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வாக்கு தான் நம்மளுடைய வாழ்க்கையை மிக கேவலமான இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்திருக்கு. இது யதார்த்தமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். திரு விஜய் அவர்கள் சொல்றது கூட அந்த விஷயத்துல ஏற்கக்கூடிய ஒண்ணு கிடையவே கிடையாது. ஏன்னா கட்சி சார்ந்து நீங்க மாவட்ட செயலாளரை நியமிச்சதுலயே சரியான மனிதர்களை உங்களால நியமிக்க முடியல. ஆனா வேட்பாளர் அப்படி கிடையாது. நீங்க மாவட்ட செயலாளர் எப்போ வேணா தூக்கிடலாம். இன்னைக்கு தூக்கிட்டு நாளைக்கு நீங்க மாற்ற முடியும். வேட்பாளரை நீங்க அப்படி பண்ணவே முடியாது. வேட்பாளரை கட்சி சார்ந்து நிறுத்திட்டீங்கன்னா நீங்க தோக்குறத யாராலையும் தடுக்க முடியாது. கட்சியில் இருக்கக்கூடிய ஒண்ணு இல்லைங்க, ஒழுங்கு நடவடிக்கைகள் குழுன்னு ஒண்ணு இருந்திருக்கணும்ன்றதை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். சென்னையில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் சரியா வேலை பார்க்கறாரான்றதை செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் ஒழுங்கு நடவடிக்கை குழுல இருந்து பார்க்கணும். செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் ஒழுங்கா பார்க்கறாரா இல்லைன்றது சென்னையில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் ஒழுங்கு நடவடிக்கை குழுல இருந்து பார்க்கணும்னா எப்படி நடக்கும்? முடியாது. இதற்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு மனிதர் தான் ஒழுங்கு நடவடிக்கை குழுல இருக்கணும். அவர் சமமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு மனிதராக இருக்கணும். இந்த இடத்துலலாம் இருக்கவே கூடாது. அந்த இடத்த அவர்கள் மிகப்பெரிய தவறுகள் செய்யறாங்க. ஸோ இது நீங்க அடிப்படையில பல விஷயங்களை மாற்ற வேண்டியது இருக்கு. இதை மாத்தாம நீங்க எதையுமே சாதிக்கவே முடியாது. ஒண்ணு. ரெண்டாவது, இன்னும் நிறைய தொகுதிகளுக்கு மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்படவில்லை. ஓப்பனா சொல்றேன், பணம் கொடுக்கலன்றதுக்காக நியமிக்கப்படல. ஏன்னா அந்த ஆடியோலாம் லீக் ஆச்சு, நிறைய ஆடியோ லீக் ஆச்சு, பணம் வர்றது. ஏன்னா மாவட்டம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா அடுத்து பகுதிக்கு அப்புறமா வட்டம் இப்படி பிரியுமா? வட்டத்துக்கு 5 லட்சம், மாவட்டத்துக்கு ஒரு 20 லட்சம். சரி, வட்டத்துக்கு 5 லட்சம், பகுதிக்கு ஒரு 20 லட்சம், மாவட்டத்துக்கு ஒரு 40 லட்சம். அப்ப பணத்தை கொடுத்துட்டு உள்ள வரவன் என்ன பண்ணுவான்? ஒருவேளை இது ஒருவேளை இது இல்லைன்னு வச்சுப்போம். ஒருவேளை பணம் கொடுக்கறதே இல்லை, அப்படி ஒரு கான்செப்டே டிவிக்கேல இல்லைன்னு வச்சுப்போம். அப்ப இதுக்கு முன்னாடி லீக் ஆன ஆடியோக்கு என்ன நிரூபிச்சிருக்கீங்க? எதுவுமே இல்லை. இன்னமும் இருக்கு, அவ்வளவு ஆதாரங்கள் இருக்கு, இன்னமும் நம்ம கிட்டே இருக்கு. இன்னும் சைதாப்பேட்டை தொகுதியில நியமிக்கப்படலை. சென்னையோட மத்தியத்தில் இருக்கக்கூடிய பல பேரோட தலையெழுத்தை மாற்றி மிக முக்கியமான பகுதியாக இருக்கக்கூடியது சைதாப்பேட்டை. சைதாப்பேட்டுக்கு நியமிக்கப்படாததற்கான காரணம் என்னன்னா, வேற பகுதியில் இருக்கிறவர்கள் காசு கொடுக்க ரெடியா இருக்காரு. சைதாப்பேட்டையிலேயே வேலை பார்க்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய பசங்களும் அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களும் அங்க இருக்கக்கூடியவர்களும் பணம் கொடுக்க தயாராக இல்லாததுனால அவங்களுக்கு இன்னும் பதவி வரல. ஆனா பதவிகள் போட்டவங்க கூட வேலை பார்த்தாங்களான்னு எனக்கு தெரியாது. பதவியிலே வராத இந்த சைதாப்பேட்டை தொகுதியில் இருக்கப்பவங்க நல்லா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு மாநாட்டில் என்ன நடக்குமோ அதை அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட போய் கொண்டு போய் சேர்த்து பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமா மருத்துவமும் கல்வியும் வேலை பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட 4 தொகுதிகள் இருக்கு, 4 பகுதிகள் இருக்கு. இந்த இடத்தெல்லாம் இன்னும் எந்த இடத்தையுமே தொடவே இல்லை. காரணம், நீ பணம் கொடுக்கல. அவங்க சைட்ல இருந்து கம்ப்ளைண்ட் பண்ணல, அவங்க சைட்ல இருந்து இன்ஃபர்மேஷன் பண்ணல. ஆனா நம்மளால ஓப்பனா வெளிப்படையா பார்க்க முடியுது. ஏன்னா அது சார்ந்து இவர்கள் பேசின ஆடியோ லீக் ஆகுது. நீ அவங்க கையில இருந்து காசு கொடுக்க போற? மாவட்டத்தை நீ அவங்க கையில இருந்து காசு கொடுக்க போற? பகுதியில இருந்து காசு வாங்க, அந்த காசை என்கிட்ட கொடு. பகுதி நீ உங்ககிட்ட காசு வாங்க போற, நீ வார்டுல இருந்து காசு வாங்க என்கிட்ட கொடு. இப்பவே இவ்வளவு பெரிய பிசினஸ் டீல் நடக்குது. நான் 2 விஷயம் தான் சொல்லுவேன். இந்த விஷயம் திரு விஜய் அவர்களுக்கு தெரியாம நடந்ததுன்னா இதில் ஈடுபட்ட ஒவ்வொருத்தரையும் வெளிப்படைத்தன்மையோட காமிச்சு வெளில தரணும். ஒரு மனுஷனின் தலைமைத்துவத்துக்கு அதுதான் அதை பண்ணணும். ஒருவேளை இதை பண்ணலன்னா இதுல திரு விஜய் அவர்களுக்கும் பங்கு இருக்குன்னு அர்த்தம். திரு விஜய் அவர்களுக்கும் பங்கு இருந்து இது நடந்திருந்ததுன்னா
234 தொகுதியும் இவர் சின்னத்து பக்கத்தை யாருமே ஓட்டு இருக்கும்போது பார்க்காம இருக்கிறது நல்லது. நிச்சயமா. ஏன்னா எந்த இடத்துல காசை ஒண்ணு பயன்படுத்தி ஒரு மனுஷன் ஒரு பதவியில் வந்து உட்கார்றானோ அவன் கடைசி வரைக்கும் எல்லாரையுமே சரியான கட்டோட்டத்திலையும் உன்னை சரியான வழியில பயணிக்க வைக்கிறதுக்கும் உன்னுடைய நலத்திட்டங்கள் சார்ந்தும் பயணிக்கவே மாட்டான். உங்ககிட்ட எவ்வளவு சொல்லணும்னு தான் பார்ப்பான். இதைத்தான் இவ்வளவு வருஷமா பல பேர் பண்ணாங்க, நீங்க வந்து நீங்களும் அதை பண்றத தயவு செய்து வராதீங்க. ஒருவேளை இப்பயாவது நீங்க இதுக்கப்புறம் தெரியுதா, ஏன்னா யூடியூப்ஸா பாக்குறதுனால இப்ப நம்பிக்கை என்னால் சொல்ல முடியுது. இப்போ ஒருவேளை இந்த வீடியோவை பார்த்து அந்த விஷயத்தை இப்போ வீட்டுக்கு போய் சேர்றதுக்குள்ள இருக்கக்கூடியது ஓப்பன் பண்ணி கிங்ஸ் சேனல் ஓப்பன் பண்ணி பார்த்து கிங்ஸ் 24x7 இன்னைக்கு வந்து ஒரு நடுநிலையான சமூக விமர்சகர் வந்து ஒருத்தர் உள்ள இருக்காரு, அவர் பேசியிருக்காரு, என்னன்னு பார்க்கணும்னு நினைச்சாருன்னா தாராளமா பார்த்து யோசிக்கலான்ற. இது நடக்கலாம் பிரச்சனை இல்லை, நடந்திருந்ததுனா அப்படின்றத பார்க்க வேண்டியது இருக்கு. யாரை எப்படி நடத்தணும், என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும்ன்றத ரொம்ப பெருசா பார்க்க வேண்டியது இருக்கு. ரசிகர்களாக இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே தகுதி இல்லாதவர்களாகலாம் அதுவும் கிடையாது. தகுதி இருக்கக்கூடிய மனிதர்கள் யாருன்றதை கண்டுபிடிக்க வேண்டியதும் மிக முக்கியமான இடத்துல இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்து உள்ள வரணும். அதே மாதிரி இங்க பேசக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையும் அவர்களுடைய நீங்க சொன்ன மாதிரி கொள்கை எதிரியாக பாரதிய ஜனதா கட்சியையும் அரசியல் எதிரியாக திராவிட முன்னேற்ற கழகத்தையும் சொல்லக்கூடியவர்கள் அதிமுகவை பத்தி சொல்ல முடியல. இப்படியே வந்து இப்படி போயிட்டார் சார். ஏன்னா அவர் சொல்லும் போது எம்ஜிஆரை பத்தி மட்டும் சொல்லிட்டு எம்ஜிஆர் கொடுத்த ஒரு விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னு போனாருன்னா, அப்ப எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதா அவர்களை திறமை இல்லாதவராக சொல்றாரா அப்படின்னு ஒரு கேள்வியும் இருக்கு. புரியுதா? நீங்க எம்ஜிஆர் நீங்க ஒரு பேரே எடுக்கல. நீங்க சினிமா தானே அவங்களும், நீங்க சினி இண்டஸ்ட்ரிக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றீங்க அப்படின்னா. இத்தனைக்கும் சார் பெண்களுக்கு நான் தாய் மாமான்னு சொன்னவரு ஒரு பெண்ணை பத்தி, மிகப்பெரிய ஆளுமை கொண்ட பெண்ணை பத்தியே பேச முடியல அவரால. அரசியல் தாண்டி விமர்சனங்கள் இருக்கலாம். ஏன்னா நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய அதே இடத்துல வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு படம் வந்துச்சு இல்லையா, வேட்டையனா ஏதோ வேட்டையன் வந்து, ஆமா விஜய் அவர்களுடைய படம் வந்து அந்த முழுக்க வந்து ஒரு மாதிரி அந்த இவங்க இந்த வேலாயுதம் அப்படின்ற அந்த திரைப்படமே பாத்தீங்கன்னா அந்த டைம்ல வந்து இவரோட அரசியல் இது அப்பதான் முதல்ல ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ வந்து வேலாயுதம் படம் வந்து திரைப்படத்துல திரையிடவே விடலை. ஜெயலலிதா அவர்கள் வந்து மொத்தமா அதை ஒரு பெரிய லாக் பண்ண உடனே அவர் கட்சியே வரமாட்டேன்னு சொல்லி எழுதி கொடுத்து போய் மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமா தான் அதை உருவாக்குனாங்கன்னு ஒரு செய்திகள் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. நான் ஏன் இந்த விஷயத்த சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு திரைப்பட வாழ்க்கையெல்லாம் முடிச்சுட்டு வெளியில வந்துட்டாருன்ற பட்சத்தை அதை பார்க்கணும். அதே மாதிரி மற்றவர்களை விமர்சித்து தான் ஒருத்தர் வந்து முன்னேறணுன்றது அவசியமே இல்லை. நீங்க கட்சியில செலக்ட் பண்ணிருக்கக்கூடிய ஒரு சில பேரை பேச்சாளர்கள் கூட நீங்க அப்படிதான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. அதாவது ஆப்போசிட்ல இருக்கக்கூடியவங்களை டவுன் பண்ணியே நம்மளை பெருசா காட்டுறது இருக்குல்ல, அது ரொம்ப பெரிய தவறு. நீங்க யாரையுமே டவுன் பண்ண வேண்டாம். நீங்க செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் நீங்க வந்து பேசினாலே போதும். அதுவே இன்னைக்கு இந்த உலகத்துல மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும். நான் எப்படி இருக்கேன்றதை உங்களுடைய செயல்முறைகள்ல காட்டுங்க, தானா நடந்துருமே தவிர இன்னொரு விஷயங்களை பத்தி பண்ணல. நான் நினைச்சது கூட, நான் நிறைய விஷயங்கள் நினைச்சேன் இந்த மாதிரி வந்து அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கோட்பாடுகள் சார்ந்து நிறைய விஷயங்களை பண்ணுவாங்கன்னு நினைச்சோம். அது எல்லாமே நடக்காம போனது ஒரு வருத்தத்தை கொடுக்குது. சரி, இப்ப நான் முன்னாடி சொன்ன மாதிரி பெண்களுக்கு எல்லாம் நான் தாய் மாமா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த பக்கம் ஸ்டாலின் அங்கிள்னு சொல்லியிருந்தாரு. ஒரு பக்கம் ஸ்டாலின் வந்து நான் உங்களுக்கு அப்பா மாதிரின்னு சொல்லும்போது இவர் ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள், இட்ஸ் வெரி ராங் அங்கிள் அப்படின்லாம் கலாச்சிருந்தாரு. இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? இல்ல அது வந்து அதான் சொல்றேன்ல, இந்த பொலிட்டிக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை உடைக்கிறதுக்கான முயற்சி தான் அது. அப்பான்ற ஒரு வார்த்தையே வரக்கூடாதுன்றதுக்காக கிரியேட் பண்ற ஒரு மாடல். கண்டிப்பா இது ட்ரெண்ட் ஆகும். ஏன்னா நீங்க வந்து அவரை ஃபாலோ பண்றதை விட இவரை ஃபாலோ பண்ற கூட்டம் வந்து பெருசு. சோ அதனால அவர் வந்து அதை உருவாக்கி இருக்காரு அப்படின்னு மாத்திருவாங்க. அப்கோர்ஸ் இது வந்து இனிமே வந்து அப்படிதான் கிரியேட்டே பண்ணுவாங்க அப்படின்னு தோணுது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபீமேல் சென்டிமெண்ட் அது வந்து கிரியேட் பண்ணாதான் நான் என்ன நினைக்கிறேன்னா, இன்னும் கொஞ்சம் யதார்த்தமாக பேசினா நல்லா இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. ஆர்டிபிஷியல் கூட சொல்ல முடியாது. இது எப்படி சொல்றதுன்னா வந்து மக்களை கவருவதற்காக பேசப்படுகிற சினிமாவில் வரக்கூடிய வசனங்கள் மாதிரியான ஒரு சில இது இருக்குல்ல, அது எல்லாத்தையும் நடுவுல பேசும்போது அதான் சொல்ல வந்தேன். மக்களை கவருவதற்காக சினிமா வசனங்கள் மாதிரி பேசக்கூடியது இருக்குல்ல, அது வந்து ஒரு நாள் 2 நாள் தான் எடுபடும். இதற்கப்புறம் போக போக இருக்கக்கூடிய நிறைய மேடைகள்ல வந்து இது செய்யறது வந்து சரியான பாதையாக இருக்காது. நீங்க இதை பேசுறதுனால நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு டைம்ல வந்து ஒரு 5 நிமிஷம் ஸ்லோவாயிடுச்சு. எல்லாருமே வந்து அமைதியாயிட்டாங்க. என்னன்னு பார்த்தா ஒரு 3வது பேஜ்ல பேசிட்டு இருந்தது திடீர்னு 15வது பேஜுக்கு போயிட்டார் போல இருக்கு. அது 15வது பேஜ்ல என்ன வரும்ன்றத திருப்பி ரீவைண்ட் பண்ணிட்டு அது ஒரு வாட்டி ரிவைண்ட் பண்ணிட்டு திருப்பி அந்த பேஜ்ல இருந்த விஷயத்த கனெக்ட் பண்ணார்ல. இன்னும் அது வந்து அது எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இப்ப நான் பேசுறேன்றதுக்காக எல்லாருமே என்னைய மாதிரி பேசுறாங்கன்னு சொல்ல முடியாது. எனக்கு ஒரு சில விஷயம் வராதுன்றதுக்காக எல்லாராலையும் வராதுன்னு நான் சொல்லிட முடியாது. கரெக்டுங்களா? முதல் டைம் அரசியல் சார்ந்து சமூகம் சார்ந்து பொதுவெளிகள் சார்ந்து வரும்போது அவர் இன்னும் நிறைய பேரோட உரையாட வேண்டியது இருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க நிறைய தலைவர்களை சந்திக்கணும்,
நிறைய மனிதர்களை சந்திக்கணும், சமூகம் சார்ந்து பயணிக்கக்கூடியவர்களை சந்திக்கணும், சமூக ஆர்வலர்களை சந்திக்கணும், இது எல்லாத்தையும் பண்ணணும். ஏன் நான் இதெல்லாம் கூட பேசுறேன், நம்ம ஒரு செகண்ட் சொல்லிட்டு போயிடலாம், இதெல்லாம் என்னைக்குமே வேலைக்காகாது போயிடலாம் அப்படின்லாம். நமக்கும் ஒரு ஆசை இருக்கு. ஏதோ ஒரு இடத்துல நடக்கக்கூடிய ஒரு சேஞ்சு நம்ம எல்லாருடைய தலையெழுத்தும் மாத்தோம் அப்படின்னா அதற்கு ஆதரவு தெரிவிக்கிறதுல தப்பு இல்லை அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் நம்ம சொசைட்டில நிறைய இருக்கு. இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்லலாம் கூட, ஓட்டிங் அப்படின்ற ஒரு ப்ராக்ரஸ்ல 30-35% ஓட்டு வந்து இன்னைக்கு வரைக்கும் நடக்காமலே இருக்கு. காரணம் என்னன்னா, அந்த 35% பேர் தமிழகத்தில் ஓட்டு போட வேண்டியதாக இருக்கக்கூடிய அந்த 35% பேருக்கு ஓட்டு போடணுன்ற விருப்பம் இல்லை. ஓட்டு போடணுன்ற விருப்பம் இல்லாததுக்கு காரணம் 2 விஷயமா தான் இருக்க முடியும். ஒண்ணு, அவங்க இங்க இல்லவே இல்லை. ரெண்டாவது, நான் போய் யாருக்கு ஓட்டு போட போறேன் அப்படின்ற ஒரு காரணம் என்ன ஆக போகுது அப்படின்றது இருக்குல்ல. இவரோட முக்கியமான டார்கெட் அந்த 35% தான் நான் பாக்குறேன். அந்த 35% இவர் சரியா கையாளணும் அப்படின்னா இந்த மாதிரியான வசனங்கள் தாண்டி யதார்த்த அரசியலுக்குள்ள நுழைய வேண்டியது இருக்கு. இன்னும் ஓப்பனா சொல்லணும்னா, ஒரு திட்டங்கள் அப்படின்றது வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் ஒரே திட்டத்தை உருவாக்கிட முடியாது. நீங்க என்ன சொல்றீங்களோ, இந்திய அரசாங்கத்திலிருந்து உருவாக்கக்கூடிய திட்டம் தமிழ்நாட்டுக்கு எப்படி சரி வராதுன்னு நீங்க சொல்றீங்களோ, அதே மாதிரிதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளுக்கும் ஒவ்வொரு மாதிரியான தேவைகள் இருக்கும். ஸோ தேவைகள் சார்ந்த திட்டங்களை உருவாக்குவது ஒரு மிகப்பெரிய வெற்றியை உருவாக்கும் அப்படின்னு நம்புறேன். அப்ப அந்த கிரவுண்ட் ரியாலிட்டியை கிரியேட் பண்ணி சரியான சமூகம் சார்ந்த ஆர்வலர்களை ஒன்று திரட்டி, ஏன்னா இப்போ வரைக்கும் அவரோட கேங்ல இருக்கக்கூடிய எல்லாருமே சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸும் பணம் நிறைய செலவு பண்ணக்கூடியவர்களும் அல்லது அடுத்த அரசியல் கட்சிகள்ல இருந்து வந்தவங்களும் தான் இருக்காங்களே தவிர, சமூகத்திலிருந்து சமூகத்திற்காக குரல் கொடுக்கக்கூடிய மற்றவர்களை புண்படுத்தாத சமூக ஆர்வலர்கள் யாரையுமே உள்ள கொண்டு வரல. ஸோ இவர்களை நீங்க எந்த அளவுக்கு கொண்டு வந்து அவர்களை நீங்க அடையாளப்படுத்தி அவர்களுக்கான வெளிச்சத்தை உருவாக்கி அவர்களுக்கான ஒரு பக்கபலமான ஒரு மனிதர்களுக்கான ஒரு பெரிய ஃபோர்ஸாக நீங்க மாறுறீங்களோ, அப்ப அந்த வெற்றியின் பாதையில போகும். அடையாளம் இருக்கக்கூடிய மனிதர்களை அடையாளப்படுத்துறது இன்னைக்கு இருக்கிற கட்சிக்கு வேணும். ஆனா திரு விஜய் அவர்கள் மாதிரியான விஷயத்துக்கு, அவர் சொன்ன மாதிரி 234 தொகுதிக்கும் இவர் தான் வேட்பாளர்னா, நீங்க உண்மையிலே எப்படி நீங்க நல்லவர் நீங்க நம்புறீங்களோ அதே மாதிரியான ஒரு மனிதரை நீங்க பிரதிபலிப்பா உருவாக்காம, அல்லது உங்களை விட ஒரு மடங்கு அதிகமான ஒரு மனிதரை நீங்க தேடிக்கணும் அப்படின்னு நிறைய இருக்காங்க. ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு 30 பேர் இருப்பாங்க. இவர்களை எல்லாம் அலசி ஆராய்ச்சி சரியான பாதையில வந்து எந்த ஒரு இதுக்கும் ஆசைக்கும் அடிச்சிக்காம சரியான கொண்டு வந்து முழு ரைட்ஸ் அவங்களுக்கு கொடுத்து உன் தொகுதியை முழுக நீ பண்றதுக்கான விஷயங்களை பண்ணணும்னு சொல்லி பண்ணும்போது அதற்கான பவர் அதிகமா இருக்கும். அப்ப மக்கள் அந்த அரசியலுக்குள்ள போறது நல்லதுன்னு நான் நம்புறேன். சார், விஜயோட முதல் மாநாடுல அவங்க அம்மா அப்பா 2 பேரும் கீழே உட்காந்துட்டு இருந்தாங்க. இந்த மாநாடுல மேல உட்காந்துட்டு இருந்தாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட விஜய் பேசும்போது பின்னாடி இருந்த எந்த ஒரு நிர்வாகிகளுமே உட்காரவே இல்லை, அவங்க அம்மா அப்பாவை தவிர. என்ன காரணம்? ஏன் உட்காரல? இல்ல உட்காரக்கூடாதுன்னு விஜய் சொல்லியிருக்காரு? பின்னாடி மட்டும் இல்ல, முன்னாடியும் யாரும் உட்காரல. மொத்த அரங்கமே நின்றுட்டு இருக்கக்கூடிய செயல்ல தான் பார்த்தோம். அது நீங்க சொன்ன மாதிரி லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய கான்ட்ரவர்சிக்குள்ள போச்சு. அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு வந்து இது பண்ணியிருந்தது, நிறைய விஷயங்கள் அதை பத்தி பேசியிருந்தாங்க. ஒருவேளை அதை பார்த்து மாத்திரதான் தெரியல. பட் ஆனா அது சரியான வகையா இருக்குமான்றதும் எனக்கு தெரியல. இந்த மாதிரி நிக்க வச்சு பேசுறது இருக்குல்ல, அது வந்து ஒரு சரியான அரசியல் பாதைகளுக்குள்ள போகவே போகாது. இது திரும்பவும் எப்படின்னா காலில் கீழே விழ வைக்கிறதுக்கு சமமான ஒரு அரசியலை தாங்க பாக்குறேன். நீங்க எப்படி வந்து ஒருத்தரை வந்து காலில் கீழே விழுன்னு சொல்லி அதை நீங்க எப்படி ஏராளமாக பேசுறீங்களோ, அதே மாதிரிதான் தனக்கு மட்டும் மரியாதை கொடுக்க வேண்டும்னு நினைக்கக்கூடிய அந்த இடமும் தப்பா இருக்கும். ஆனா விஜய் அவர்களை பார்க்கும்போது அது அவர் செய்யற விஷயமா நான் பார்க்கல. ஆனா புஷி ஆனந்த் ஏஞ்சி நின்னாருன்னா என்ன பண்ணுவாங்க? நான் மட்டும் என்ன பண்றீங்க? அந்த நீங்க விஜய் அவர்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சில அரசியல் தெளிவு கூட எல்லார்கிட்டையும் இல்லைன்றதான் நான் சொல்ல வரேன். நீங்க நல்லா நோட் பண்ணீங்கனாலே தெரியும், உண்மையிலேயே விஜயால ஒரு சேஞ்சை கிரியேட் பண்ண முடியுமா? விஜய் அவர்கள் கிட்ட இருக்கக்கூடிய விஷனரியும் தாட் ஒன்றும் நீங்க எல்லாத்தையுமே சொல்ற மாதிரி நம்ம சொல்லலாம். உண்மையிலேயே இஸ் அ மார்க்கெட் லீடர் தான், எல்லாத்தையுமே இது பண்ணிட்டு வரவர் தான். நீங்க இங்க இருந்து எதுவுமே சம்பாதிக்க முடியாது, இங்க வந்தா எல்லாத்தையுமே அழிக்க தான் முடியும், செலவு பண்ண தான் முடியும், இந்த சொசைட்டில ஒண்ணுமே இல்லாத அளவுக்கு கேவலப்பட்டு தான் போக முடியும். எல்லாமே இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல, இது எல்லாமே நடக்கக்கூடிய பட்சத்துல உள்ள வர்றதுன்றது ஒரு மிகப்பெரிய கட்ஸ் இல்லையா? நீங்க வந்து மிகப்பெரிய ஒரு சமூகம்னு நம்ம சொல்றோம்ல, அது மிகப்பெரிய லீடர்னு சொல்லக்கூடிய கலைஞர் அவர்கள் ஜெயலலிதா அவர்களுக்கு நடுவுல வர்றது வந்து எவ்வளவு பெரிய பெருசா பேசுறோமோ, அதை விட பெரிய கஷ்டம் என்னன்னா இருக்கிற ஒவ்வொருத்தரும் தன்னை லீடர்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய கூட்டத்துக்கு நடுவுல வர்றதுன்றது. அது அதை விட பெரிய விஷயம். இப்ப இங்க வந்து 1-2 கிடையாது, இப்ப 2 கிடையாது, கிட்டத்தட்ட 20-30 தலைகள் வந்து முன்னாடி ஏறி நின்று ஆடிக்கிட்டு இருக்குல்ல. அது சாதாரண விஷயம். ஆனா இதற்கு நடுவுல நீங்கள் கற்பிக்க வேண்டிய பாடம் வந்து எதிர்க்க இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுக்குள்ள இல்ல, உங்க கூட இருக்கக்கூடிய உங்களுடைய டீமுக்கு தான் பண்ண வேண்டியது. அதுதான் நம்ம வந்து சொல்ல வருது. எப்பவுமே ஒரு மாநாடாக இருக்கட்டும், ஒரு இடமாக இருக்கட்டும், ஓகே நான் பேசுறேன்னா நீங்க எல்லாருமே
எல்லாருமே உட்காருங்க, எல்லா விஷயத்தையும் கவனிங்க, அதே மாதிரி கீழே இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே பண்ணுங்க. இதை யார் பண்ணணும்? விஜய் அவர்கள் பண்ண மாட்டார். திரும்பி திரும்பி பார்த்து பேசிட்டு இருப்பாரா? சொல்லுவாரா? இல்ல நான் போய் பேசும்போது எல்லாரும் ஏஞ்சி தான் நிக்கணும், இன்னொருத்தவங்க யூடியூப்ல என்னை பத்தி அசிங்கமா திட்டுவோம் அப்படின்னு சொல்லுவாரா? எல்லாம் சொல்லியிருக்க மாட்டார். இதை புஷி ஆனந்த் அவர்கள் கண்ட்ரோல் பண்ணணும், அல்லது இதை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகள் அதை கண்ட்ரோல் பண்ணணும், அந்த இடத்த அதை ஆக்சிடென்ட் பண்ணணும். எல்லாரையும் உட்கார வச்சாங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். இப்ப முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு 10 பேர் நிக்கிறான், பின்னாடி இருக்கவனுக்கு மறைக்குமா? அவன் நிப்பான். அப்ப அதுக்கு பின்னாடி இருக்கவனுக்கு மறைக்குமா? அவன் நிப்பான். அப்ப கடைசி வரைக்கும் இருக்கிறவனுக்கு எல்லாருக்குமே மறைக்குமா? எல்லாரும் நின்றுட்டு தான் இருப்பான். அப்ப எதற்கு ஒரு மாநாடுன்றத நீங்க அந்த ஒரு இடத்துக்குள்ள கொண்டு வர முடியாம போது அங்க தோத்து போயிடுவீங்க. சோ அப்ப இந்த விஷயத்தை நீங்க ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சார், விஜய் பேசின பேச்சிலே குறிப்பிட வேண்டிய விஷயம் நான் என்ன பார்த்தேன்னா இவர் அரசியல் வருவார்னு சொன்னாரு, அவரே வரல, இவர் எப்படி வருவார்னு ஆரம்பத்துல எல்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது யாரை மென்ஷன் பண்ணாரு நமக்கு கிளியரா இல்ல, அது நமக்கு நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. இங்க 2 இடத்துல 2 பேரை அவரு குறிப்பிட்டு சொல்றாரு. அதாவது மார்க்கெட்ல நான் மார்க்கெட்ல டவுனா இருக்கும் போது வரல, அரசியலுக்கு வரல, மார்க்கெட்ல உச்சத்துல இருக்கும் போது அரசியலுக்கு வரன்றத அவர் டைரக்டா திரு கமலஹாசன் அவர்களை குறிப்பிடுறாரு. ரெண்டாவது நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வராம இருக்கிறதுக்கு ஒன்றும் நான் கிடையாது அப்படின்னு சொல்றது திரு ரஜினிகாந்த் அவர்களை விமர்சிக்கக்கூடிய இடமாக பாக்குறோம். நான் இங்கதான் நான் நெகட்டிவிட்டியா பாக்குறது என்னன்னா, ஏற்கனவே உங்க ரசிகர்கள் இதை செஞ்சுட்டா தவறான பேரை வாங்கிட்டு இருக்காங்க, அதே விஷயத்த நீங்க பண்ணி இன்னும் கிள்ளி விடுறீங்களோ அப்படின்றது எனக்கு தோணுது. நான் என்ன சொல்றேன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கெப்பாபிலிட்டி இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தகுதித்துவம் இருக்கு, ஒவ்வொருத்தவங்க அதை ஹேண்டில் பண்ணுவாங்க. அப்படி பாத்தீங்கன்னா திரு கமலஹாசன் அவர்கள் கட்சியை ஆரம்பிச்சதுல இருந்து கடைசியா இப்ப நடந்த விஷயங்கள் வரைக்கும் ₹1 செலவு தொண்டர்களை செலவு பண்ண விட்டதில்லை. அங்க எல்லாத்தையும் இவர் கையில தான் காசு அனுப்பிட்டு இருந்தாரு. ஒரு மேடை போடுறதாக இருக்கட்டும், ஒரு ஒளிபெருக்கியாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே திரு கமலஹாசன் அவர்களின் செலவாக இருந்தது. அதை யாருமே இன்னைக்கு இருக்கக்கூடியவங்க ஃபாலோ பண்றது கிடையாது. அதை அவர் அவ்வளவு அழகாக தெளிவாக செஞ்சிருக்காரு அவரு. ஆனால் அரசியல் சார்ந்து அவரால் அந்த லீடர்ஷிப் நிரூபிக்க முடியலனாலும் அவரோட அரசியல் சாணக்கியத்தனம்ன்றது இன்னைக்கு எம்பி போஸ்டிங்ல போய் உட்கார வைக்க வேண்டிய இடத்துல வந்துச்சுன்னா அதுதான் அரசியல்னு நான் சொல்லுவேன். ஒரு பக்கம் திரு ரஜினி அவர்கள் பாத்தீங்கன்னா அது 2-3 வாட்டி போயிட்டு வந்த எல்லா கான்ட்ரவர்சியும் தெரியும். அவர் உண்மையிலேயே வந்திருந்தாருன்னா நீங்களாம் இந்த இடத்துல நின்று பேசியிருக்க முடியாது, அது இந்த உலகத்துக்கே தெரியும். ஏன்னா அவர் இருந்திருந்தாருன்னா அவருக்காக நிற்கிறது வெறும் பொதுமக்களும் ரசிகர்கள் பட்டார்கள் மட்டும் இல்ல, மொத்த உலகமே நிற்கும். அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மனுஷன். அவர் வராம இருக்கிறது உங்களுக்கு நல்ல விஷயமா இருக்குன்றதான் நீங்க யோசிக்கணும் இல்லையா? சோ இந்த 2 டைவர்ஷனுக்கும் உங்களுக்கு ஓப்பன் ஆகி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குன்ற பட்சத்துல அவங்களை நீங்க தலைகுறைவாக பேசுறதை விட அவர்களோட சேர்ந்து அவர்கள் நினைத்த அரசியலை நான் உருவாக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப சாத்தியமான பதிலாக இருந்திருக்கும். அதை செஞ்சிருக்கணும். அதான் சொல்றேன் இல்லையா, நான் முன்னாடி பேசின மாதிரி தான், யாரையும் நீங்க குறைவா எடை போட்டு ஒரு விஷயத்தை நீங்க சாதிக்கணும்னு அவசியம் இல்லை. யார்கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை வைத்து நீங்க பண்ண வேண்டாம். இது இப்படி நடந்ததுன்னா இதை நடக்காம இருக்கிறதுக்கு நான் எப்படி என்னை தகுதிப்படுத்திக்க முடியும்னு நினைக்கக்கூடிய அரசியல் இந்த உலகத்தோட சிறந்த வெற்றி அரசியலாக இருக்கும். அதைத்தான் மதிப்பேற்குரிய எம்ஜிஆர் அவர்கள் செய்தார்கள். நீங்க எம்ஜிஆரை பத்தி பேசுற மாதிரியே தேவையில்லாம விஜயகாந்த் சார் பேரை சொன்னீங்க. அதெல்லாம் அதெல்லாம் ஏதோ இடத்துல மிஸ் பண்ணி பேசினாரா என்ன பண்ணாருன்னு தெரியல. அதான் சொல்றேன், நல்ல எதிர்காலம் இருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கக்கூடிய இந்த அரசியல் இதுல இங்க ஜெயிச்சு சிஎம்மா உட்கார முடியுமான்றதெல்லாம் தெரியாது. ஆனா ஒரு நல்ல காம்படிஷன் கொடுக்க முடியும், நல்ல ஒரு எதிர்கட்சி தலைவர் வேட்பாளர்ல போய் நிக்க முடியும். அப்படி நின்னா அதை சரியா பயன்படுத்திக்க தெரியணும். அதை பல பேர் பயன்படுத்திக்க தெரியாம விட்டுட்டாங்க. அதை பயன்படுத்திக்க தெரிஞ்சா இன்னும் அடுத்த வெற்றி பாதைகளை நோக்கி நகர்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும். நிச்சயமா சார். மதுரையில நடந்த தாவைக்காவினுடைய 2வது மாநில மாநாடு குறித்து ஒரு சரியான புரிதல் கொடுத்தீங்க. அதுவும் விஜய் பேசின பேச்சு பத்தி சிறப்பா சொல்லியிருந்தீங்க. தொடர்ந்து பேசலாம் சார். நன்றி. நன்றி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.